ஆண்டவர் செய்தவை. ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களுக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்தார், இதையெல்லாம் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மோசே இன்றைய முதல் வாசகத்தில் சில காரியங்களை அடிக்கோடிட்டு காட்டுகின்றார். அந்த காரியங்கள் எல்லாம் என்னென்ன? முதலாவது, ஆண்டவர் அரும் பெரும் செயல்கள் புரிந்துள்ளார். யாருக்கு முன்பாக? எகிப்தில் பார்வோனுக்கு முன்பாகவும் மக்களுக்கு முன்பாகவும் அரும் பெரும் செயல்கள் புரிந்துள்ளார். அப்படி புரிந்ததால் தான் அவர் உன்னதமான கடவுள் என்று பார்வோனும் புரிந்து கொண்டான், இஸ்ராயேல் மக்களும் புரிந்து கொண்டார்கள். இரண்டாவது, மக்களை தம் உரிமை சொத்தாக்கி கொண்டார். அது என்ன உரிமை சொத்து? பரம்பரை சொத்து. என்னிடம் ஒரு சொத்து இருக்கிறது என்று கேட்டால் எனது வாரிசுகள் அதற்கு உரிமையானவர்கள். அதே போன்றுதான் கடவுள் இந்த மக்களை, இஸ்ராயேல் மக்களை தனது உரிமை சொத்தாக்கி கொண்டார். அப்படி என்றால் அவரது திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் சொந்தமானவர்கள் என்பதை அப்போதே கடவுள் சுட்டிக்காட்டிவிட்டார். இது இரண்டாவது செயல். மூன்றாவது, அவர் மக்களிடம் பேசியுள்ளார். இறைவாக்கினர்கள் வழியாகவும் மக்களிடம் பேசியுள்ளார், அவரே நேரடியாகவும் பேசியுள்ளார் என்பது தெளிவு. நான்காவதாக அவர் செய்த செயல், அதிசயங்கள் செய்து ஒரு நாட்டை அழித்து இந்த மக்களை வெளியேற்றினார். அதுதான் பாஸ்கா நிகழ்வு. 10 வாதைகள் கொடுத்து இஸ்ராயேல் மக்களுக்காக எகிப்து மக்களை அவர் தண்டித்தார். அதற்கு பிற்பாடு மிகப்பெரிய அதிசயமான பாஸ்கா கடத்தலின் வழியாக அவர் அந்த நாட்டை விட்டு வெளியேறி கொண்டு வந்தார் என்பது நமக்கு தெரிய வருகின்றது. ஐந்தாவதாக அவர் செய்த செயல், மற்றொரு வேற்றின மக்கள் முழுவதையும் அழித்து இஸ்ராயேல் மக்களுக்கு ஒரு நாட்டை கொடுத்தார். என்பார்ந்தவர்களே, இது அப்படியே நடைமுறை வாழ்க்கையில் நமது வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பார்ப்போமே. இந்த 5 அதிசயங்களையும் கடவுள் நமது வாழ்க்கையில் செய்திருக்கிறாரா? நமக்கென்று அரும்பெரும் செயல் புரிந்துள்ளாரா? நமக்கென்று நம்மை பரம்பரை சொத்தாக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கின்றாரா? மூன்றாவதாக, நம்மிடம் எப்படி கடவுள் பேசியிருக்கின்றார்? நான்காவதாக, அதிசயம் செய்து ஏதாவது ஒரு இக்கட்டிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்தாரா? ஐந்தாவதாக, அதிசயம் செய்து நம்மை நிலைநிறுத்தியுள்ளாரா? இப்படியெல்லாம் செய்திருந்தால் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் அவரே நமக்காக போராடும் தெய்வம்.